கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் 3 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதற்கு தாவேகா தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் அவர்களது குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தாவேகா தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கோவிந்தராஜன் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். ராதிகா, கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் பகுதியில் இன்று காலை தனியார் பள்ளி வாகனம் ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற பொழுது ரயில் மோதி மாணவர்கள் சென்ற பேருந்து தூக்கி வீசப்பட்டது. இதில் சுக்குநூறாகிய நிலையில் பேருந்தில் பயணித்த நிவாஸ், சாருமதி மற்றும் செலியன் ஆகிய 3 பள்ளி மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் சிலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பு இரங்கல் தெரிவித்திருந்த நிலையில் பல்வேறு கட்சியினர்கள் தொடர்ந்து மாணவிகளின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் பள்ளி வேன் கடக்க முயன்ற பொழுது மோதி உயிரிழந்த 3 மாணவர்களின் இறப்பானது பெரும் அதிர்ச்சி அளிப்பதாக தாவேகா தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அதிர்ச்சியும் மிகுந்த மனவேதனையும் அளிக்கிறது எனவும், விபத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை, அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், இந்த விபத்தில் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண நலத்துடன் விரைவில் வீடு திரும்ப வேண்டும் என இறைவனை பிரார்த்திக்கிறேன் எனவும், விபத்து நடைபெற்ற பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்க முடிவெடுத்தும் அதற்கு 1 வருடமாக மாவட்ட ஆட்சியர் ஒப்புதல் அளிக்கவில்லை என செய்தி வெளியாகியுள்ளது. எனவே விபத்து நடைபெற்ற இடத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணிக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை ஒன்றிய, மாநில அரசுகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருப்பதாக நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் தெரிவித்திருக்கிறார். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.